8 வருஷத்துக்கு இவ்வளோ தான் ஆகுதுன்னு நினைக்கிறோம்ல. அடுத்த 4 வருஷத்தில் அந்த பணம் வந்து 68 லட்சம் ஆயிடும், டபுள் ஆகிடுது. அப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா அடுத்த 3 வருஷத்தில் 68ங்கிறது 1 கோடி ஆகிடுது. காம்பவுண்டிங் எஃபெக்டினுடைய முக்கியமான தத்துவம் வந்து வருகிற வருமானத்தையும் மறுமுதலீடு செய்ய வேண்டும். அந்த மறுமுதலீடு அதிலேயே செஞ்சால் ரீஇன்வெஸ்ட்மெண்ட், அதுலேருந்து எடுத்து வேறு இடத்துல செஞ்சாலும் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் தான். விளையும்னு ஒரு இடம் தெரிஞ்சு போச்சுன்னா அதில் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக நீங்கள் வந்து விதைய போடுறீங்களோ அவ்வளவும் நல்லா முளைச்சி வரும். இன்றைக்கும் கூட அவர் இவ்வளோ வயசாகிடுச்சு, அவருக்கு 94 வயசாகுது. 73 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வாங்கின வீட்டில் தான் இன்னும் குடியிருக்காரு. அந்த விதை நெல்லாக வச்சா 1 10 ஆகும், 10 100 ஆகுங்கிற போது உங்கள் வாட் எவர் யூ கேன் அஃபோர்டு நீங்கள் அதை வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும். வணக்கம். இந்த வாரம் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் டாக்டர் சோமவல்லியப்பன் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். இந்த பொருளாதாரத்தில் தி பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க சார். அப்படின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, பொதுவாக இது வந்து முதலீடு சேமிப்பு விஷயங்கள்ல இது சொல்லுவாங்கள்ல, இதை கொஞ்சம் விரிவாக என்னன்னு சொல்ல முடியுமா? காம்பவுண்டிங் அப்படின்னா சேர்றது. நம்ம கணக்கு பாடத்தில் படிச்சிருப்போம், தனி வட்டி கூட்டு வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்டிங் அப்படின்னா சேர்த்துக்கிட்டே வர்றதுங்கிறது தான் அதுக்குள்ள இருக்குது. இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னா அதனுடைய வலிமை என்ன? இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் கையில் பணம் இருக்குது, அவர் வந்து 10,000 ரூபா கையில் வச்சுருக்காரு. அவர் ஒருத்தட்ட வட்டிக்கு கொடுக்குறாரு, பேங்க்கோ தனியார்கிட்ட கொடுக்குறாரு. 12% அவருக்கு வட்டி கொடுக்குறாங்க. அவர் 10,000 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு அவருக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1200 கிடைக்கும். ஒரு மாதத்துக்கு 100 ரூபா கிடைக்கும். அவர் என்ன சொல்கிறார், 100 ரூபா மாதம் வந்ததுன்னா எனக்கு அது பஸ் செலவுக்கு உதவியாக இருக்கும், ஒரு கூட செலவுக்கு உதவியாக இருக்கும், வாங்கிக்கிறேன்றார். ஸோ இது மாதிரி அவர் வந்து ஒரு 21 வருஷத்துக்கு 10,000 ரூபாய் வாங்கிக்கவே இல்லை, 12% வட்டி வாங்கிக்கிறார். 21 வருஷம் கழிச்சு அவர் கையில் எவ்வளோ பணம் இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள்? இங்கே தலைமுறை கால்குலேட்டர் போட்டுருவாங்க. அவர் வெளியில் கொடுத்த அந்த 10,000 தான் அவர்கிட்ட இருக்கும். ஓகே, 100 ரூபாய் வாங்கி செலவழிச்சிட்டாரு. எல்லாம் சாப்பிட்டாச்சு, காஃபி டீயோ பஸ்ஸோ வடையோ போயிடுச்சு, 100 ரூபா போயிடுச்சு. அவர் தான் அனுபவிச்சார். இன்னொருத்தர் இருக்கார், தம்பி. அவர் என்ன சொல்கிறாரு, அப்பா கொடுத்த 10,000 நானும் அதே ஆள்கிட்ட தான் வட்டிக்கு கொடுத்தேன், 12% தான் வட்டி, நீ அந்த 12% வட்டிக்கு மாதம் 100 ரூபா எனக்கு திருப்பி தர வேணாம், அது நீயே வச்சுக்கோ, எனக்கு சேர்த்து மொத்தமாக கொடுன்றார். அப்போது அவருக்கு எவ்வளோ வரும்னா கிட்டத்தட்ட 10,000 17,000 அளவுக்கு வரும். தம்பிக்கு 30,000 ரூபா இருக்கும். அண்ணனுக்கு 10,000 ரூபா தான் இருக்குது. எப்போ கேட்டாலும் 10,000 கிடைக்கும். அப்பப்போ அனுபவிச்சிட்டாரு. தம்பி கட்டுப்பாடாக இருந்தார். அவருக்கு ஆக்சுவலாக எவ்வளோ வரணும்னா 12% வட்டின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் எவ்வளோ வரும்? அண்ணனுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 10,000 அவருக்கு அசல் அப்படியே இருக்குது. அவருக்கு இது வரைக்கும் வட்டியாக வாங்கியிருக்கிறது 10 வருஷத்தில் வருஷத்துக்கு 1200 ரூபா வீதம், 12,000 ரூபா. ஸோ 10,000 ரூபா அசல் பத்திரமா இருக்குது, 12,000 ரூபா வாங்கி அண்ணன் சாப்பிட்ருக்காரு. 22,000 அவருக்கு மொத்தமாக. ஆனால் தம்பி கையில் 30,000 இருக்குது. 22,000 8,000 கூட. அந்த 8,000 என்னென்னா அண்ணன் சாப்பிட்டுட்ட 12,000 வட்டி பணம் தான் 8,000. அப்போது அண்ணனுக்கு தம்பிக்கும் வித்தியாசம் 3 மடங்கு. அப்போது இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் என்னென்னா, நாம் ஒரு இடத்துல ஒரு முதலீடு பண்ணிவிட்டு அந்த முதலீடுலேருந்து வர்ற வருமானத்தை சாப்பிடாம அதே முதலீடுக்குள்ளே திருப்பி போட்டுக்கிட்டே வந்தோம்னா அந்த பணம் நாம் எதிர்பார்க்குறத விட அதிகமாக பெருகும். காரணம், முதலுக்கு கிடைக்கிற வட்டி தவிர வட்டிக்கு கிடைக்கிற வட்டி, இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ இதில் வந்து 1 இயருக்கு 6 மந்த்துக்கு 3 மாதத்துக்கு அப்படி ஒரு முறை வந்து அப்படியான டைப்பில் இருக்குல்ல சார், அது கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்னால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டே கூட தருவாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பேங்க்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து 5 இயர் டெபாசிட்னால் இன்னும் கொஞ்சம் கூட தருவாங்க. ஏன் தராங்க? அவங்களுக்கு இந்த காம்பவுண்டிங் கொஞ்சம் உபயோகமாக இருக்குது, அதனால தான் கூட தர்றாங்க. ஸோ அப்புறம் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது அந்த பேங்க்குக்கு. இந்த பணத்தை அடிக்கடி கேட்கலைன்னா அவங்க ஒரு ப்ராப்பரான பாரோவருக்கு கொடுக்க முடியும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கேல்குலேட் பண்ணுறது வந்து ஆனுவல் ரேட். ஒரு வருஷமும் வருஷம் முடிவில் 1200 ரூபா வந்தால் என்னங்கிறது. மாதம் வட்டி வாங்கி அண்ணன் சாப்பிட்டார்ல, அந்த மாதிரி கணக்கு பண்ணால் இன்னும் கொஞ்சம் கூட வரும். ஏன்னா முதல் மாதம் 10,000 ரூபா அசல், 2வது மாதமே 10,100 ரூபா ஆகிடுது அசல்.
3வது மாதம் 10,200 ஆகிடுது. அப்படி கணக்கு பண்ணும்போது இன்னும் கூட வரும். நம்ம வந்து இந்த கணக்குக்குள்ளார ரொம்ப கரெக்டாக போக வேண்டாம். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம வந்து ஒரு முதல்ல போட்டோம்னா அந்த முதல்லேருந்து வர்ற வருமானத்தை விட்டு வச்சா அது இன்னும் கூடுதல் லாபம். வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி அதுதான் வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். இது வந்து பேங்க் வட்டிக்கு மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, நம்ம வந்து மொத்தமாக லம்சமில் வாங்கலாம், இல்லைன்னா வந்து எஸ்ஐபி மூலமாக நம்ம போடலாம். இப்போ நம்ம இதே மாதிரி ஒரு 10,000 போட்டுட்டு வர்றோம் அப்படின்னா, அங்கே என்ன பண்ணுவாங்க, 2 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து டிவிடெண்ட் ஆப்ஷன், இன்னொன்று க்ரோத் ஆப்ஷன். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை தான் மியூச்சுவல் ஃபண்டில் க்ரோத் ஆப்ஷன் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அது அப்பப்போ வந்து நாங்கள் வருமானம் பண்ணுறதுலேருந்து உனக்கு பணம் வேணும்னா நாங்கள் தர்றோம், அதுக்கு பேர் டிவிடெண்ட் ஆப்ஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. இல்லை நாங்கள் உங்களுக்கு வருமானமாக கொடுக்க நினைக்கிற பணத்தையும் திருப்பி அதுக்குள்ளாரே நாங்கள் போட்டுடுறோம், அதுக்கும் நாங்கள் யூனிட்ஸ் தான் வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து க்ரோத் ரேட்டு. அந்த க்ரோத்து தான் வந்து நமக்கு நிறைய வலுவாக இருக்கும். இது எப்போன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம முதலீடு செஞ்சுருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இதை மாற்றியும் பண்ணுறவங்க இருக்காங்க. எப்படின்னா அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பலை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 2 வகை இருக்குதுன்னு தெரியும் நமக்கு. ஒன்று வந்து இன்னொரு விதமாக பிரித்தா, ஒன்று வந்து கடன் பத்திரங்களில் முதலீடு செய்கிற டெட் ஃபண்ட்ஸ், டிபிடி டெட்டுன்னு சொல்லுவாங்க. அதை டெப்ட்டுன்னு படிக்கிறது ப்ரொனன்சியேஷன் சரியில்லை, டெட் ஃபண்ட்ஸு. இன்னொன்று வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் தான் வந்து பங்குகளில் முதலீடு பண்ணுறது. டெட் ஃபண்ட்ஸுங்கிறது கடன் பத்திரங்களில் பண்ணுறது. இப்போ அதில் வட்டி குறைவாக வரும், ஆனால் அது என்ஏவி கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஆபத்து இல்லை. நம்ம ஒரு பெரிய லெவல் என்ஏவியில் வாங்கிட்டோம்னா மியூச்சுவல் ஃபண்டு ஈக்விட்டியை, அதற்கு பிறகு பங்குச்சந்தை இறங்குச்சுன்னா போட்ட பணமே பரஸ்பர நிதியாக இருந்தால் கூட குறைவதற்கான ஆபத்து இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என் கையில் ஒரு 20 லட்ச ரூபா இருக்குது, எனக்கு ஒரு பேமெண்ட் வந்திருக்கு, ஒரு இன்சூரன்ஸ் க்ளோஸ் ஆகி வந்துச்சு, அல்லது ஒரு இடம் விற்று வந்துச்சு, ஏதாவது வந்துச்சு, அவங்க ஆலோசனை கேட்பாங்க என்ன பண்ணலான்னு. அவங்கள நம்ம பார்ப்போம், அவங்க ரிஸ்க் ப்ரொஃபைலு, அவங்க வயசெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், மொத்தமாக பங்குச்சந்தையில் போடாதீங்க, இப்போ இந்த அமெரிக்க பிரச்சனை அது இதெல்லாம் இருக்குது, இந்தியா வேறு இந்த மாதிரி ஒரு சிக்கலில் இருக்குது, என்னன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் வரும், உங்களுக்கு ஏஜ் ஆகுது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே டெட் ஃபண்டில் போட்டுருங்க அல்லது எஃப்டியில் போட்டுருங்க. அப்போ என்னென்னா உங்களுக்கு மாதம் மாதம் வட்டி கையில் வர்ற மாதிரி பண்ணிக்கங்க. ஐயோ இது காம்பவுண்டிங் இல்லையேம்பாங்க. இது காம்பவுண்டிங் இல்லை, வேறு விதமான காம்பவுண்டிங். எப்படின்னா அதுலேயே போடுறது இல்லை. முதல்ல இப்போ 10% பேங்க்லேருந்து வந்ததுன்னா வாங்கி உங்களோட 20 லட்ச ரூபாய்க்கு 10%ங்கிறது வருஷத்துக்கு 2 லட்சம், ஒரு மாதத்துக்கு 15,000 16,000க்கு மேலே வரும். அந்த பணத்தை அப்படியே எஸ்ஐபி போடுங்க, அதை ஈக்விட்டி ஃபண்டில் போட்டுருங்க. அப்போது காம்பவுண்டிங் எஃபெக்டினுடைய முக்கியமான தத்துவம் வந்து வருகிற வருமானத்தையும் மறுமுதலீடு செய்ய வேண்டும். அந்த மறுமுதலீடு அதுலேயே செஞ்சால் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுலேருந்து எடுத்து வேறு இடத்துல செஞ்சாலும் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் தான். அப்பையும் வந்து நம்ம அந்த வட்டியவோ வருமானத்தையோ சாப்பிடல, நம்ம மறுமுதலீடு தான் செய்கிறோம். அந்த மறுமுதலீடு வேறு இடத்துல வளரும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம ரிஸ்க்கை ஸ்ப்ரெட் பண்ணுறோம். மொத்தத்தையும் பங்குச்சந்தையில் போட்டு இறங்கி போனால் ஆபத்து, பங்குச்சந்தையிலே போடாமல் இருந்தால் வாய்ப்பு இழந்தாலும் இழப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஓரளவுக்கு கடன் பத்திரங்களில் மொத்த முதலையும் போட்டு காப்பாற்றிக்கிட்டு அதுலேருந்து வர்ற வட்டியை மட்டும் நம்ம தூக்கி பங்குச்சந்தையில் போட்டு, கெட்டு போனால் வட்டிக்கு மட்டும் கெட்டு போகும், கெட்டுன்னா நம்ம மொத்தம் கெட்டு போகாது, கொஞ்சம் குறைவாக கிடைச்சா அதுக்கு கூட கிடைச்சாலும் அதுக்கு கிடைக்கும். அப்போது மறு முதலீடு என்பதும் கிடைக்கிற வருமானத்தை இப்போதே சாப்பிடாமல் இருப்பது என்பதும், நாட் கன்சியூமிங். அவர் என்ன பண்ணார், அந்த 100 ரூபாய் வாங்கி அவர் பஸ்ஸில் போனார், வடை காஃபி சாப்பிட்டாரு, செய்யக்கூடாது. திரும்ப மறுமுதலீடு செஞ்சார், பெருகுது. அது மாதிரி இப்போ எப்படி வந்து நம்ம சீட்டு கட்டினோம்னா அதில் கசிறு கிடைக்குது, அந்த கசிறில் நம்ம கட்டுற போது நம்ம கம்மியாக தான் கட்டுறோம், அந்த கசிறு தொகையில் நம்ம தனியாக சேர்த்து வச்சா எவ்வளோ வரும். அப்புறம் அதுக்கு அந்த கசிறு தொகையையும் அனுசரித்து சில பேர் 2 சீட்டாக கட்டிடுவாங்க. ஒரு 10,000 ரூபா சீட்டு கட்டுவாங்க, 10,000 நம்ம கட்ட போகிறதில்ல, நம்மளால் 10,000 கட்ட முடியும். முதல் பல மாதங்களுக்கு வந்து 8,000 தான் வரும், 7,000 தான் வரும், ஒரு 3,000 மிச்சம் இருக்கும். 10,000 கட்டுறோம், நம்மளையும் ஏமாற்றிக்கோனே, இந்த 3,000 வர மாதிரி இன்னொரு சீட்டு போட்டுக்கோன்னு சொல்லிட்டு 10,000 சீட்டு ஒன்று, 2,000 ரூபா சீட்டு ஒன்று போட்டுருவாங்க. அப்போது அவங்க 10,000 ரூபா சீட்டுக்கு 12,000 ரூபாய்க்கு 2 சீட்டு கட்ட முடியும். கசிறு பணம் எல்லாம் மறுமுதலீடு ஆகிறது. ஆக இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்டுங்கிறத வெறுமனே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் மட்டும் கிடையாது, பல விதங்களில் பண்ணலாம். இப்போ அது மாதிரி நீங்கள் சொன்னீங்களே சார், மியூச்சுவல் ஃபண்டை தவிர்த்து வேறு எதாச்சும் முதலீட்டு வழிமுறைகள் இதில் இருக்கா சார், இது பயனடைய? இப்போ காம்பவுண்டிங்கில் அதான் நான் சொன்னேன், எஃப்டியில் இருக்குதுன்னு சொன்னேன். ஓகே, எஃப்டி சீட்டு கட்டுறதுல பண்ணலான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணலாம் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பங்குகளில் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஷேர் நிறைய வாங்கியிருக்கீங்க, இப்போ டாடா கன்சல்டன்சிலாம் பண்ணால் 150 ரூபா வருஷத்துக்கு டிவிடெண்ட் கொடுக்குறான். நீங்கள் ஒரு 100 ஷேர் வச்சுருக்கீங்க, 100 150 ரூபா எவ்வளோ வரும், 15,000 வரும்.
அந்த 15,000க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த 15,000 உங்களுக்கு டிவிடெண்டாக பணம் வந்ததா அதை செலவழித்து பண்ணாமல் அதே டிசிஎஸ் ஷேரை வாங்கிடுங்க. அப்போது உங்களுக்கு டிவிடெண்ட் பணத்துக்கும் இதில் வந்து தாத்பரியம் என்னென்னா, இதனுடைய அண்டர்லைங் பிரின்சிபல் வந்து ஒரு சேஃபான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதுலேருந்து வர்ற பணத்தை திரும்பவும் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதிலே பண்ணலாம், அல்லது நீங்கள் வேறு நல்ல க்ரோத் ஆப்ஷன்ஸ் இருக்கிற இடத்துல பண்ணலாம். அப்படி பண்ணுறதன் மூலமாக ஒன்று நீங்கள் உங்களுடைய முதலீடை டைவர்சிஃபை பண்ணி ரிஸ்க்கை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறீங்க, ஒரே இடத்துல போய் நீங்கள் மாட்டிக்கலை. அதே மாதிரி ஒரே இடத்துல குறைஞ்சி போகிற ஆபத்துலேயும் நீங்கள் மாட்டிக்கலை. அது மாதிரி வாரன் பஃபெட் உலகினுடைய மிகப்பெரிய ஒரு பணக்காரன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப வயதானவரும் கூட. இப்போ அவர் வந்து 10 வயசுலேருந்து வந்து முதலீடை வந்து சேவிங்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் தான் அவருடைய செல்வம் சேர்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்ததுன்னு சொல்லிட்டு சைக்காலஜி ஆஃப் மணின்ற புத்தகத்தில் வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து எப்படி சார் செல்வம் சேர்த்தார்? இப்போ வாரன் பஃபெட் வந்து நிறைய சொல்லப்படுவது உண்மை, சிலது வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி கற்பனைகள் ரெண்டும் இருக்கலாம். அதில் வாரன் பஃபெட் 10 வயசில் வந்து அவர் ஏதோ கொக்கோ கோலா பாட்டில் ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல கூடுதலாக விற்றாரு, ஸ்கூல் படிக்கையிலே பண்ணார். அதுக்கப்புறம் அவர் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஷேரை வாங்கினார், அது விலை ஏறி போச்சு, விலை இறங்கி போச்சு, பயந்துட்டார். அப்புறம் வாங்கின விலை வந்தோன்னா விற்றுட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப ஏறி போச்சு. அதுக்கப்புறம் நல்ல ஷேரை கண்டுபிடிச்சி வாங்கினா விற்கிறதில்ல நினச்சார். இப்போ நம்ம அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கும் அவருக்கும் என்னென்னா, 2 விதமாக முதலீடு இருக்குது. ஒன்று வந்து லம்சம், கையில் வந்து எப்போ கிடைக்கிறோமோ அந்த பெரிய பணத்தை அதில் போட்டுறது, அதோட சரி. இப்போ அப்பா பணம் பிரித்து கொடுத்தாரு, எனக்கு வந்துச்சு, அப்படியே நான் ஷேர் வாங்கிட்டேன், அல்லது இடம் விற்று வந்தது, அப்படியே போனஸ் வந்தது, இது மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. இது இப்போ லம்சம், மொத்த தொகையாக. சில பேர் வந்து எனக்கு தொடர்ந்து வருமானம் வருது, அதுலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன், எஸ்ஐபி, அது மாதிரி பண்ணுறது. 3வது முறை என்னென்னா, அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தையும் திரும்பி மறுமுதலீடே செய்கிறது. இப்போது அவர் பங்குச்சந்தையில் அவர் பண்ணது என்னென்னா, பங்குகளுக்குன்னு ஒரு தொகையை எடுத்து வைக்கிறாரு, அதுலேருந்து லாபம் வருது, மீண்டும் மீண்டும் பங்குகளே வாங்குறது. அப்போது அவர் அதை எடுத்து ஒரு வீடு வாங்குறது, ஒரு கார் வாங்குறது, ஆரம்பத்தில் நிறைய பேர் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் கொஞ்சம் வந்தாலே அந்த வருமானத்தை எடுத்து கார் வாங்கிடுவாங்க, அப்புறம் பெரிய பங்களா வாங்கிடுவாங்க, வேறு விதமாக செலவழிப்பாங்க, பிஸ்னஸ் வளரவே வளராது. இப்போ நீங்கள் சில பெரிய தொழிலதிபர்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆரம்பத்தில் நான் பெஞ்சிலே படுத்திருப்பேன், நான் பஸ்லேயே போவேன், எல்லாருக்கும் நல்லா சம்பளம் கொடுப்பேன், நான் எடுத்துக்க மாட்டேன் என்னென்னா, அப்போ அவங்க கையை கட்டி வாயை பற்றி கையில் கிடைக்கிற பணத்தையெல்லாம் திரும்ப திரும்ப கொண்டு போய் அந்த முதல்லே போடுறாங்க. நீங்கள் விளையும்னு ஒரு இடம் தெரிஞ்சு போச்சுன்னா, அதில் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக நீங்கள் வந்து விதைய போடுறீங்களோ அவ்வளவும் நல்லா முளைச்சி வரும். அப்போது சாப்பிடாம கூட அந்த பணத்தை திரும்ப திரும்ப விதைக்கிறாங்க. அப்படி பண்ணவர் தான் வாரன் பஃபெட். அவருக்கு வந்த பணத்தை எல்லாம் இன்றைக்கும் கூட அவர் இவ்வளோ வயசாகிடுச்சு, அவருக்கு 94 வயசாகுது. அவர் வந்து 1958 அவருக்கு என்ன வயசு, ஒரு 42, ஒரு 25, 48, 58, 68, ஒரு 73 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வாங்கின வீட்டில் தான் இன்னும் குடியிருக்கார். அப்போ வாங்கினோன்னா அப்போ அதுக்கப்புறம் தானே இவ்வளவும் சம்பாரிச்சிருப்பார். நிறைய பேர் தனி தீவெல்லாம் வாங்கியிருக்காங்க, தனி இவருக்கு பொதுவாக இவருக்குன்னு தனியாக விமானம் கிடையாது, சார்ட்டர்ட் ஃப்ளைட் கிடையாது. நம்ம ஊரில் எத்தனையோ பணக்காரனுக்கு சார்ட்டர்ட் ஃப்ளைட் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, இவர் வந்து ஒரு தொழில் வியாபாரம் செய்கிறோம் அல்லது பணத்தை பெருக்கணும்னு நினச்சா அதில் கிடைக்கிற பணத்தை அதிலே தான் நான் போடுவேன், அதை திரும்ப திரும்ப பெருக்குவேன். ஒரு விதத்தில் அது மொத்தமும் சரியாக அந்த பணத்தையெல்லாம் அவர் என்ன பண்ண போகிறாருன்னா, நல்ல வேளை அவர் வந்து 99% பணத்தை வந்து சேவைக்காக எழுதி வச்சுருக்கார், இன்க்ளூடிங் மெலிண்டா ஃபவுண்டேஷன் கேன்சர் ரிசர்ச்சுக்கெல்லாம் பண்ணியிருக்காரு. 1% மட்டும்தான் மகனுக்கு கொடுக்குறாரு, அவருடைய வாரிசுகளுக்கு கொடுக்குறாரு, மிச்சம் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. மற்றவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க, வச்சுட்டு தான் போக போகிறாங்க. அதனால் வந்து தொழில் பெருகணும், வருமானம் இல்லை, சாதாரண நிலைமையில் இருக்கவங்களுக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு, பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இம்பார்ட்டண்ட்டு. ஒரு லெவலுக்கு மேலே வி ஷுட் ஆல்சோ என்ஜாய் லைஃப். காம்பவுண்டிங்கில் பணவீக்கத்தினுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு சார் இருக்கும்? இப்போ நம்ம வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் நம்ம எஃப்டி பார்த்தோம்ல, எஃப்டி வந்து அல்லது ஒருத்தர் பாண்டில் போடுறாரு, வேறு ஏதோ ஒன்றில் போடுறாரு, 6% தான் இன்ட்ரெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. பணவீக்கம் 6%, 7% இருந்ததுன்னா இவருக்கு இது காம்பவுண்ட் ஆகி வந்தால் கூட அது 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 எவ்வளோ 80ன்னா பணவீக்கம் அளவுக்கு தான் 80. அப்போ உபரியே இருக்காது. இவர் இன்றைக்கி 10,000 போட்டு 30,000 அன்றைக்கி அந்த பையன் வாங்குறான்ல, அவன் வந்து இது 12% கொடுக்காம 6% கொடுத்துருந்தாங்கன்னா 6% வட்டியை வாங்கி அன்னன்னைக்கே சாப்பிட்டு அண்ணன் புட்சாலி ஆகிடுவார். 6% திருப்பி 6%க்கே ஒரு மாமாவோ யாரோ ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறேன்னு ஏமாற்றி 6%க்கு வருஷத்துக்கு வாங்கிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஏமாற்றி. அப்போ இவனுக்கு வந்து நீயே வச்சுக்க மாமா அப்புறம் தானா ஒரு 15,000 தான் தருவார் உதாரணத்துக்கு. அப்போ அவனுக்கு 10 வருஷம் கழித்து 15,000 அது வாங்கினா அதனுடைய மதிப்பு என்ன இருக்கும்? பணவீக்கம் அதை சாப்பிட்ருக்கும், அவருக்கு ஒன்றும் மதிப்பு இருக்காது. அதனால் மறுமுதலீடு என்பது நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் செய்யணும். அதனால தான் நான் சொன்ன ஆல்டர்னேட்டுக்கு நம்ம போகணும்.
இதுலேருந்து எடுத்து பாதுகாப்புக்கு ஒரு பங்கை வச்சுட்டு இன்னொரு பங்கை தூக்கி வளரக்கூடிய இடத்துல போடலாம். எனக்கு இப்போ ஒரு 30 வயசுன்னு வச்சுக்கிங்களேன், நான் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை இப்போ தொடங்கலாமா? அதான் அதை எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சார்? அது உங்களுடைய குடும்ப நிதி நிலையை பொறுத்து இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து வருமானம் சரியாக இருக்குது, உங்களால் இந்த உபரி பணத்தை இல்லாமலே உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே 30 வயசு இல்லை, எல்லாருமே வந்து அவங்க பணத்தை காம்பவுண்டிங் தான் பண்ணணும். வளரக்கூடிய இடத்துல தான் அதை வைக்கணும். இப்போ விதை நெல்லை வீட்டிலே வச்சுருந்தா என்ன பிரயோஜனம்? விதை நெல்லை விதைச்சா தானே பிரயோஜனம். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது விதைக்கிறது, விதை நெல்லுங்கிறது நமக்கு கிடைக்கிற வருமானம். அந்த வருமானத்தை கொஞ்சத்தை சாப்பிட்றோம், நம்ம எல்லாத்தையும் விதை நெல் ஆக்க முடியாது, கொஞ்சத்தை நம்ம விதை நெல் ஆக்கணும். அந்த விதை நெல்லாக வச்சா 1 10 ஆகும், 10 100 ஆகுங்கிற போது உங்கள் வாட் எவர் யூ கேன் அஃபோர்டு நீங்கள் அதை வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும். சார் அந்த மாதிரி நிறைய வீடியோக்களில் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் கூடிய விரைவில் வந்து நீங்கள் வந்து கோடியில் வந்து சம்பாதிச்சிடலாம், சேமிச்சிடலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்களா சார்? அது எப்படி சார் அது? ஆமாம், அதாவது எல்லாமே வந்து ஒரு உலகம் நிச்சயத்தன்மையை பேஸ் பண்ணி ஒரு கண்டிஷன்ஸ் போடுவாங்க. எல்லாம் சரியாக இருக்கிற பட்சம் அப்படிம்பாங்க, அசம்ஷன்னு போடுவாங்க. இது இப்படி இருந்தான்னு அவங்க சொல்கிற அசம்ஷன் என்னென்னா, ஒருத்தர் வந்து ஒரு மாதத்துக்கு, நான் ஒன்றும் பார்த்தேன் அதை, ஒரு மாதத்துக்கு 2000 இல்லை, ஒரு மாதத்துக்கு ஒருத்தர் 21,250 ரூபா சேமிக்கணுமா அப்படின்னா. அதாவது அவ்வளோ சேமிக்கணும்னா அவங்களுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் இருக்கணும், கூட இருக்கணும். ஸோ அப்படி வச்சுக்கோமே, அந்த பேச்சே வச்சுக்குவோம். 21,250 ரூபா சேமித்தால் அவர் வந்து 15 வருஷத்துக்கு சேமித்தால், 15 வருஷத்தில் 12% தான் எடுத்துக்கிறாங்க. அது சாத்தியம். 15 வருஷமாக பார்த்தீங்கன்னா சராசரியாக 12% மியூச்சுவல் ஃபண்டில் வருமானம் வர வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு தான், அது நிச்சயம்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணால் அவங்க என்ன சொல்கிறாங்க, 8:4:3ன்னு ஒரு ஃபார்முலா சொல்கிறாங்க. முதல் 8 ஆண்டுகளில் நீங்கள் போடுற பணம் வந்து ஒரு 34,30,000 ஆகிடும் அப்படிங்கிறாங்க. 8 வருஷத்தில் 8 வருஷத்துக்கு இவ்வளோ தான் ஆகுதுன்னு நினைக்கிறோம்ல. அடுத்த 4 வருஷத்தில் அந்த பணம் வந்து 68 லட்சம் ஆகிடும், டபுள் ஆகிடுது. அப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா அடுத்த 3 வருஷத்தில் 68ங்கிறது 1 கோடி ஆகிடுது. அப்போ என்னென்னா, ஆரம்பத்தில் நம்ம வந்து ஒரு ஆளாக போகிறோம், 2 பேர் நம்மளோட சேர்ந்துக்கிறாங்க, 3 பேர் ஆகிட்டோம். அப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம், ஒரு ஆளாக இருக்கையில் ஒரு வேலை செய்கிறோம், 3 பேரான ஒரு வேலை செய்கிறோம், 5 பேரானால் இன்னொரு வேலை செய்கிறோம். அது மாதிரி நம்மளுடைய வருமானம் எல்லாம் நம்மளுடைய முதலீடாக மாறிக்கொண்டே வர்ற போது அது சம்பாதிக்கிற திறன் அதிகரிச்சிருது. 12% தான் கிடைக்குது, ஆனால் உங்கள் அடி முதல் அதிகமாகிடுது. தொடர்ந்து நீங்கள் அதை எடுக்காமல் விடுறதுனால அங்கே சேர்ந்து போகுது. நீங்கள் முதல் மாதம் போடையில் வெறும் 21,250 ரூபா தான் போட்டிருந்தீங்க, 2வது மாதம் வந்து அது 42,500 ரூபா தான் ஆகுது. ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷத்தில் எப்படி மாறுது? அதுதான் 8:4:3ங்கிற ஒரு ஃபார்முலா. காம்பவுண்டிங்க்கு இந்த அசம்ஷன் சரியாக வந்தால் அது கரெக்ட். 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால், இல்லை அவங்களுக்கு வந்து இதில் பெருசாக பலன் இல்லை, பெரிய பலன் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. எப்படி சார்? இப்போ எல்லாம் வந்து சாதாரணமாக மக்கள் 80 வயசு வாழறாங்க. இப்போ நான் நேற்று கூட யூடியூப்பில் பார்த்தேன், ஒரு கன்னிகாஸ்திரி 117 வயசில் இருந்திருக்காங்க. அவங்க உலகத்துலேயே ரொம்ப அதிகம், 117. ஆமாம், ஏதோ ஒரு டேட் ஆஃப் பர்த் தான் கரெக்டாக பார்த்து வச்சுருப்பாங்கன்னு நம்புவோம். 117 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது ஆவரேஜ் லைஃப் அதிகமாகிடுச்சு. அதனால் 50ங்கிறது இப்போ வந்து ஒரு நடுத்தரமான வயது தான். அதனால் வயதான மாதிரி ஒரு தோற்றம் எடுக்க வேண்டாம், வேறு வேறு விதமாக சம்பாதிக்கலாம். என்னுடைய ஒரு தற்போதைய புரிதல் வந்து என்னென்னா, நீங்கள் 70 வயசானா கூட வேலைக்கு போகணும், ஏதாவது ஒன்று சம்பாதிக்கணும் தான் நான் இப்போ நினைக்கிறேன். நீங்கள் 2 கோடி வச்சுருந்தா கூட, ஒருத்தர் ஒரு rediff.comலேயே அதிலே போட்டிருந்தாங்க, தமிழ் இந்தியில் கூட என்ன கருத்து கேட்டாங்க, நான் சொன்னேன் அதுக்கு. 2 கோடியை வச்சு இந்த 1 கோடியை 2.5 கோடி வச்சுருக்காரு அவர். சொந்த வீடு இல்லை, அவருக்கு வர்ற வருமானத்தையெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா வரி போக மாதம் 50,000 தான் வருது. மாதம் 50,000ங்கிறது அவருக்கு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்போ சரியாக இருக்கும் பணவீக்கத்தில்? ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் அவரால் வாடகையெல்லாம் கொடுத்து சமாளிக்க முடியாத நிலைமை வந்துடும். அப்படிங்கிற போது ஏதோ கொஞ்சமாக வந்தால் கூட ஒரு டேப்பு தண்ணி வந்துக்கினே இருக்கணும் வீட்டில், அப்போ தான் நம்ம பிழைக்க முடியும். அதனால் 50 வயசுக்காரங்களும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகலாம். அவங்களுக்கும் நாள் இருக்குது. அவங்க 15 வருஷம் கணக்கு போட்டால் அவங்க 65 வயசு இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. இது வந்து கையில் விட்டு வைக்கக்கூடிய பணமா, அது இல்லாமலே சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற பணத்தை மறுமுதலீடு செய்வது தான் புட்சால்தனம். ஓகே சார், ரொம்ப நன்றி. நன்றி.